ஒரு தோட்டத்தில் மின்மினி வசிச்சுட்டு வந்தது. ஒரு நாள் வீட்டுக்குள்ளே எரிஞ்சிட்டு இருந்த மெழுகுவத்தியை அது பார்த்துச்சு. உடனே ஜன்னல் வழியா உள்ள போய் அந்த மெழுகுவத்தியவே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த மின்மினி பூச்சியை விட ரொம்ப பிரகாசமா எரியறதா நினைச்சு அது ரொம்பவே பொறாமப்பட்டுச்சு. தன்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அது வெளிச்சத்தை வர முயற்சி பண்ணுச்சு. ஆனா அந்த மெழுகுவத்தியோட கம்பேர் பண்ணும்போது அதோட வெளிச்சம் கம்மியாவே இருந்துச்சு. நேரம் ஆக ஆக அந்த மெழுகுவத்தி பிரகாசமா எரிய ஆரம்பிச்சுது. இப்பதான் அந்த மின்மினி பூச்சி ஒன்ன நோட்டீஸ் பண்ணுச்சு. அந்த மெழுகுவத்தி கொஞ்சம் கொஞ்சமா அணைய ஆரம்பிச்சுது. அதுல இருந்து புகையும் வர ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரூம் ரொம்ப இருட்டாவும் மாறுச்சு. இப்போ அந்த ரூம்ல அந்த மின்மினி பூச்சியோட வெளிச்சம் மட்டுமே பிரகாசமா இருந்துச்சு. அந்த ரூம்ல இருந்து அந்த மின்மினி பூச்சி அங்க இருந்த ஜன்னல் வழியா வெளியே பறந்து போச்சு. அங்க அதோட நிறைய மின்மினி பூச்சிகளும் இருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. உண்மையான ஒளி இருக்கிற இடம் எப்பவுமே பிரகாசமா இருக்கும். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மின்மினி பூச்சி அன்னையிலிருந்து தன்கிட்ட இருக்கிற ஒளியை வச்சு ரொம்பவே சந்தோஷமா அந்த ஊர்ல வாழ்ந்துச்சு.